நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கிரிக்கெட் அப்படின்றத தாண்டி எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலுமே, எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இல்லையா? அது மனுஷனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் டேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு நாட்கள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் அப்லேயே இருந்துட முடியாது. அதே மாதிரி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் டவுன்லேயும் இருந்துட முடியாது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பட் நேற்று சன்ரைசர்ஸ்க்கு அகென்ஸ்டான மேட்ச் இருக்கு இல்லையா, அதில் எல்எஸ்ஜி தோத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ்ஜினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய இந்தியன் டீமில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய கேஎல் ராகுல் அந்த கிரவுண்டுக்குள்ளேயே பூந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்எஸ்ஜி டீம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஓனராக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கோயங்கா திட்டி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய சலசலப்பு ப்ளஸ் ரொம்ப பெரிய அதிர்ச்சி அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இப்படி வந்துட்டு 100 கேமராவுக்கு கிட்டத்தட்ட 100-150 கேமராஸ்க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேஎல் ராகுல் சொல்லும் போதே பார்த்தோம் அப்படின்னா இதை என்னால் நம்பவே முடியல. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆடுறதை பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு ரியலாக நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஷாக்லேருந்தே மீண்டு வராமல் இருந்தார். பட் சஞ்சீவ் கோயங்கா இருக்கார் இல்லையா, கிரவுண்டுக்குள்ளேயே வச்சு ஒரு பிளேயரை திட்டி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இதே சஞ்சீவ் கோயங்கா தான் எம்எஸ் தோனி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த கேப்டன்சி அப்படின்றத பிடுங்கி ஸ்டீவன் ஸ்மித் கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 2 வருஷம் பேன் பண்ணப்பட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பதிலாக களமிறக்கப்பட்ட புனே இருக்கு இல்லையா, புனே டீமை இதே சஞ்சீவ் கோயங்கா தான் வாங்கியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா டோனியையும் இவர் இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதுவும் ரொம்ப பெரிய சலசலப்பு அப்படின்றத ஏற்படுத்துச்சு. ஏன் சஞ்சீவ் கோயங்கா இப்படி பண்ணுறாரு, சஞ்சீவ் கோயங்கா அப்படி பண்ணதுக்கு தோனியினுடைய ரிப்ளை அப்படின்றது என்னவா இருந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று நடந்த மேட்ச் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் விசஸ் எல்எஸ்டிக்கு அகென்ஸ்டான மேட்சாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்எஸ்டி வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இந்த மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய 3 மேட்ச்லையுமே ஜெயிச்சாதான் வந்துட்டு எல்எஸ்டியால் பிளே ஆஃப் அந்த வாய்ப்பு அப்படின்றதே தக்க வச்சுக்க முடியும். ஸோ எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் எல்எஸ்டி உள்ள வந்தாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்எச் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து மும்பை, சென்னை, அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி இருக்காங்க இல்லையா, இந்த 3 டீம் கிட்டையுமே தோத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட உள்ள வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் இருக்கார் இல்லையா, கேஎல் ராகுல் லீட் பண்ணக்கூடிய எல்எஸ்ஜி தான் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 167 ரன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டார்கெட்டாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த டார்கெட்ஸ் அப்படின்றத செட் பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் ஆஃப் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விதத்தில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெறும் 9.4 ஓவர், அதாவது முழுசாக ஒரு 60 பால் கூட இல்லை, ஒரு 58 பால்லேயே பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இருக்காங்க இல்லையா, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே பார்த்தோம் அப்படின்னா அந்த 167 ரன் அப்படின்றத அசால்ட்டாக அடிச்சு முடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா 89 ரன் அடிச்சிருந்தாரு. அபிஷேக் சர்மா இருக்கார் இல்லையா, அவர் 75 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ 10 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்றது எல்லா டீமுக்குமே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஆர்சிபியினுடைய அந்த 49 ரன் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்கு. எல்லா டீம் எவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸாக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேட் டேஸ் இல்லைனா பேட் சீரீஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஏன்னா நேற்று பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த டீம்ஸ் கடையில் மேட்சஸ் அப்படின்றது நடந்த மாதிரியே ஒரு காலத்தில் ஓகோன்னு இந்த மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல முதல் டீமா பார்த்தோம் அப்படின்னா எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ஒரு பேட் சீரீஸ், அவ்வளோதான். ஒரு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேடான இயரா அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ முகேஷ் அம்பானி பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து திட்டல, அது மட்டும் இல்லாமல் நீட்டா அம்பானி உள்ள வந்து திட்டல. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்டா பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்றது நடக்கும்போது எப்படி அக்செப்ட் பண்ணமோ அதே மாதிரி இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேற்று மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒன் சைடடா இருந்துருந்துச்சு அப்படின்றது தான் நம்ம சஞ்சீவ் கோயங்கா இருக்கார் இல்லையா, அவருடைய கோவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பேட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் இருக்கார் இல்லையா, டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப அதிகப்படியான பால்ஸ் அப்படின்றத ஃபேஸ் பண்ணியுமே ரொம்ப கம்மியான ரன் அப்படின்றத அடிச்சிருந்தாரு. ஸோ அதுதான் சஞ்சீவ் கோயங்காவுடைய கோவத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் நேற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருந்த ஃபார்மை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 350 ரன் அடிச்சிருந்தாலும் அதை அடித்து சேஸ் பண்ணி வின் பண்ணிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. அது அவங்களுடைய அதிரடி ஆட்டத்திலேயே தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் பொழந்துக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா இருக்கார் இல்லையா, அவர் அடித்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று
எவ்வளோ ரன் எல்எஸ்டி அடிச்சிருந்தாலும் அவங்க அடிச்சு ஜெயிச்சிருப்பாங்க. பட் போராடாமல் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்றதான் சஞ்சீவ் கோயங்கா இருக்கார் இல்லையா, அவருடைய ரொம்ப பெரிய கோவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்எஸ்டியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது விக்கெட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. பட் அவங்களுடைய போராட்டம் பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணுற வரைக்கும் பலன் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆஃப்டர் அந்த மேட்ச் லாஸ்க்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சீவ் கோயங்கா இருக்கார் இல்லையா, கிரவுண்டுக்குள்ளேயே வந்துட்டு கேஎல் ராகுல் கிட்ட அடுத்தடுத்த கேள்விகள் அப்படின்றத சராமாரியாக கேட்குறாரு. அந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நெட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா கிரிக்கெட் வர்ணனையாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு பேட் டே அப்படின்றது எல்லா பிரான்ச்சைஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு டீம் ஓனராவோ இல்லை டீம் ஒரு கோச்சாவோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு பேட் டே இருக்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. பட் ரூம்குள்ளே பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ மோசமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நடந்துச்சு, யார் மேலே தப்பு, எங்கே கரெக்ட் பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றத நட்ட நடு கிரவுண்டில் 100 கேமராவுக்கு முன்னாடி சஞ்சீவ் கோயங்கா பண்ணாதான் இப்போ அதிர்ச்சி ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவரால் எந்த பதிலுமே சொல்ல முடியாதனால ஒரு சோகமான மூஞ்சோட பார்த்தோம் அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் அமைதியாக அவர் திட்டுறதை கேட்டுக்கிட்டு மட்டும்தான் நின்னாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எல்லா டீம்ஸுமே சிஇஓ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வச்சிருக்காங்க. ஸோ எல்லா பெரிய பெரிய டீமுமே பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட் அப்படின்றத அவங்க தான் பண்ணியிருக்காங்க. சஞ்சீவ் கோயங்கா மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டீம் அப்படின்றத வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவங்க எடுத்துடுறாங்க. பட் அதுக்கு ஒரு சிஇஓ அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதன் இருக்கார் இல்லையா, அவர் தான் சிஇஓவாக இருக்கார். கேகேஆருக்கு வெங்கி மைசூர் இருக்கார். ஹைதராபாத்துக்கு சண்முகம், ஆர்ஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சிஇஓவாக இருக்கார். ஸோ இந்த சிஇஓஸ் மூலியமாக தான் பார்த்தோம்னா டீம் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு சிஇஓஸ்கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க, எந்த இடத்துல தப்பாச்சு, ஏன் தப்பாச்சு, சரி ஓகே அடுத்த மேட்ச் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பிளேயர்ஸ் கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி டேரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு டீமுக்குள்ளே தேவையில்லாத ஒரு சலசலப்பு அப்படின்றத ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அந்த தனிப்பட்ட பிளேயர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அதிகப்படியான மன உளைச்சல் அப்படின்றத கொடுத்துரும். அந்த பிளேயரால் அடுத்தடுத்த கேம்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்றத அந்த டீம்ஸ் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் எல்எஸ்ஜிக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படி சிஇஓ ஒருத்தர் இல்லை, சஞ்சீவ் கோயங்காவே தான் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக எல்லாத்தையுமே கையில் எடுத்துக்கிறதுனால இப்படி அவருடைய ஆக்ரோஷம் அப்படின்றது வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதே சஞ்சீவ் கோயங்கா தான் டோனி இருக்கார் இல்லையா, டோனி கிட்ட இருந்து கேப்டன்ஷிப்பை பிடுங்கினாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், இவங்க 2 பேருமே 2 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பேன் பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்த டைமில் உள்ள வந்த புனே டீம் அப்படின்றத சஞ்சீவ் கோயங்கா தான் ஏலத்தில் எடுத்திருந்தாரு. ஏலத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தோனியை கேப்டன் ஆக்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தோம் அப்படின்னா புனே சூப்பர் ஜெயின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பிளே ஆஃப் கூட உள்ளே போகாமல் இருந்தாங்க. அதனால உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித் கிட்ட கேப்டன்சி அப்படின்றத சஞ்சீவ் கோயங்கா கொடுத்திருந்தாரு. ஸோ வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டனையே பார்த்தோம் அப்படின்னா சஞ்சீவ் கோயங்கா இப்படி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணாரு, இப்படி தான் நடத்தினாரு அப்படின்றப்ப கேஎல் ராகுல் அவர் நடத்தினதுல எந்த விதமான பெரிய ஒரு இதுவுமே கிடையாது. அவர் பிளேயர்ஸ் இவ்வளோ கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுறாரு. அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கோவத்தை கிரவுண்டே காட்டுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்போர்ட் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் அப்படின்றதும் எழுதுனே சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை கேஎல் ராகுல். நீங்கள் மறுபடியும் பஞ்சாப்கே வந்துருங்க, ஆர்சிபிக்கே வந்துருங்க, இல்லைனா சிஎஸ்கேக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுலுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அது ஒரு வணிக ரீதியான கேமாக இருந்தாலும் கூட ஒரு இந்தியன் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனியரான பிளேயர், அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமில் அவர் தோத்துட்டாரு, ஒரு கேமில் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நடக்கலை அப்படின்றதுக்காக 100 கேமராஸ் முன்னாடி அவரை வச்சு திட்டுறது அப்படின்றது எந்த விதத்திலுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சஞ்சீவ் கோயங்கா பண்ணது இருக்கு இல்லையா, முழுக்க 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 தப்பான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முழுக்க 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 வணிக நோக்கத்துக்காக மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஹேட்ரிக் பாண்டியா இருக்கார் இல்லையா, அவரை குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ்குள்ளே போட்டாங்க. ஸோ நல்லா போயிட்டு வந்த மும்பை இந்தியன்ஸ் டீமே பார்த்தோம் அப்படின்னா 2ஆக ஸ்பிளிட் ஆச்சு. இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் டீமாக எலிமினேட் ஆகியும் போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ஒரு டீமினுடைய ஓனராக இருந்தாலும் கூட அந்த டீம் பிளேயர்ஸ் மேலேயும் அந்த டீமினுடைய கோச் இருக்கார் இல்லையா, அவர் மேலேயும் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அந்த டீம் அப்படின்றது உருப்படும். இதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கேவை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணால் கூட அவங்ககிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்பை திருப்பி திருப்பி கொடுப்பாங்க. இன்கேஸ் ஒரு சீசனில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடியே வெளியேறிட்டாங்க அப்படின்னாலும் அடுத்த சீசன் எப்படி கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்களே தவிர எந்த ஒரு பிளேயருமே தனிப்பட்ட ரீதியான தாக்குதல் அப்படின்றது பண்ண
மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சஞ்சீவ் கோயங்கா கேஎல் ராகுல் கிட்ட இப்படி நடந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.